இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ண மாணவ மாணவியர்களே, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது பிறகு உங்களுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுல ஏதோ ஒரு கல்லூரிய அலாட் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு வைங்க. அந்த கல்லூரிய நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல டிக்ளைன் பண்றீங்களா? இல்ல வேற ஏதாவது கல்லூரி வேணுமா அப்படின்னு கீழே பட்டன் இருக்கும். என்னென்ன பட்டன் இருக்கும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா என்ன, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா இப்போ நான் மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு அலாட் ஆகி வந்திருக்கு. அதுல சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அலாட் ஆகி வந்திருக்கு. நான் நீங்க கொடுத்த கல்லூரியவும் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணி அந்த கல்லூரியில ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அதை நீங்க கிளிக் பண்ணிடணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு என்னன்னு பார்ப்போமா? மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் கல்லூரியை நீங்க 10வது சாய்ஸா வச்சிருக்கீங்க. ஆனா 9வது சாய்ஸ்ல தியாகராஜர் இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு. 8வது சாய்ஸா அழகப்ப செட்டியார் காலேஜ் இருக்கு. 7வது சாய்ஸா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருக்கு. 6வது சாய்ஸா பிஎஸ்ஜி காலேஜ் இருக்கு. இப்படி நீங்க மேல சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த கல்லூரியில ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கல்லூரியில சப்போஸ் உங்களுக்கு இடம் இருந்தா அவங்க கொடுப்பாங்க. எப்ப அப்படின்னா நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் கல்லூரியில சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். சப்போஸ் எனக்கு நான் கொடுத்த சாய்ஸ்ல மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு மேல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல ஏதாவது சீட்டு கிடைச்சா நான் அந்த கல்லூரியில போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதாங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். மாணவர்களை புரிஞ்சிச்சா? அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட் அப்படின்னா அலாட்மெண்ட்ல ஒரு கல்லூரி வரும், ஒரு டிபார்ட்மெண்ட் வரும். அந்த கல்லூரியில நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறோம். சரிங்களா? எனக்கு இந்த கல்லூரி ஓகே தான், ஆனா இதுக்கு மேல நிறைய கல்லூரிகளை நான் சாய்ஸ் ஃபில்லிங்கா வச்சிருக்கேன். அந்த கல்லூரிகளில் ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதாங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். புரியுதுங்களா? மாணவ மாணவியர்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா என்ன, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.